நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வெளியானது கருத்து கணிப்பு. சென்னையில் காத்திருக்கும் ஆபத்து. ஆபத்து என்பதை விட ஆப்பு என்றே சொல்லலாம். அப்பேற்பட்ட மெகா ஆப்பு சென்னையில் காத்திருக்குது. எந்த கட்சிக்கு அப்படின்றத நாம் தெளிவாக பார்க்க போகிறோங்க. இப்போ யார் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருப்பது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அக்னி நியூஸ் சேனல் தான் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறது. இந்த சேனலை நம்பலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நம்பலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதோடு போச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு தான் ஓட்டு வைப்பு என்ற நிறுவனமானது கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டது. அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணி 42% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரும். நீண்ட தோல்வியை கண்டிருந்த அதிமுக 2026 ஆட்சி கட்டில் அமரும் அப்படின்னு ஓட்டு வைப்பு நிறுவனமானது கருத்து கணிப்பை தெரிவித்திருந்தது. திமுக பொறுத்த வரைக்கும் 31% வாக்குகளை பெற்று படுதோல்வி அடையும் அப்படின்ற கருத்தும் வெளியிட்டிருந்தார்கள். ஒரு வாரத்துக்கு முன்பு தான் ஓட்டு வைப்பு என்ற நிறுவனம். அது மட்டும் இல்லை, நம்ம முதலமைச்சருடைய செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் அவர் பதவி ஏற்கின்ற பொழுது 80% வாக்குகளை, அதாவது 80% செல்வாக்கு பெற்றவராக தமிழக அரசியல் களத்தில் இருந்தார். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பாக ஓட்டு வைப்பு நிறுவனம் கருத்து கணிப்பு எடுக்கின்ற பொழுது நம்ம முதலுடைய செல்வாக்கு விழுந்து போய் விட்டிருப்பது நன்றாக தெரிந்தது. 37% மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார். 80% எங்கே இருக்கிறது, 37% எங்கே இருக்கிறது? சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 35% தான் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு மிக்கவராக இருக்கின்றார். தமிழக அரசியல் களத்தில் முதலமைச்சருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு விகிதம் 2% தான் வேறுபாடு. 37 நம்ம முதல்வருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு 35%. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 தொகுதிக்கு பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு. புரட்சி பயணத்தையே போயிட்டாரு. மக்கள் நல்லா எழுச்சியாக வந்தாங்க. டெல்டா பகுதி தான் திமுக கோட்டைன்னாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை போடுற மாதிரி அங்கே தான் கூட்டமானது எக்கச்சக்கமாக வந்து சேர்ந்தது. ஸோ இந்த ஒரு வாரத்தில் நிச்சயமாக நம்ம முதலமைச்சருடைய செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி சமன் செய்திருக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம முதலமைச்சரை விட எடப்பாடி பழனிசாமிக்கான செல்வாக்கு கூடியிருக்கலாம். ஆனால் நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றுக்காக வெற்றி பெறலாம் அப்படின்னு மக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்களாம். எதுக்கு வெற்றி பெறணும் திமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழகத்தினுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் என்றால் திமுக தான் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். 42% பேர். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தினுடைய உரிமையோ தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலோ இட்டு செல்லாதா அப்படின்னு கேட்கின்ற பொழுது மக்கள் 37% பேர் அதிமுக பாஜக கூட சூப்பர் தான், ஆனால் அவங்கள விட இந்த மண் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் திமுக கூட்டணி தான் சூப்பரு அப்படின்னு ஓட்டு வைப்பு நிறுவனத்திடத்தில் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் மக்கள். பரவாயில்லையே, தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்களே, அப்போது திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கலாமே அப்படின்னு சொல்லுகின்ற போது தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை ஓட்டு வைப்பு நிறுவனமானது கருத்து கணிப்பாக எடுத்து வெளியிட்டிருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய 61% எம்எல்ஏக்கள் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகின்றார்களாம். கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகின்றார்களாம். சட்டம் ஒழுங்கு அவங்களால தான் கெட்டு போதும். நிலத்தையும் வளத்தையும் நீரையும் மழையும் மண்ணையும் பொன்னையும் பொருளையும் களவாடுகின்றவர்களாகவே இருக்கின்றார்களாமா இந்த 61% திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்களுடைய செயல்பாடு மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றார்களாம். அதனால் ஓட்டு வைப்பு நிறுவனமானது திமுகவுக்கு ஒரு விஷயத்தை சஜெக்ஷன் செய்து என்னடா என்று பார்க்கின்ற பொழுது, எப்பா சாமி, தயவுசெய்து பழைய முகங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்காதீங்க. குறிப்பாக 61% சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பே அளிக்காத. மக்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள். அந்த எம்எல்ஏ முகத்தை பார்த்த உடனே வெறுப்படைந்து விடுகின்றார்கள். மக்களுடைய எதிர்ப்பை நம்மளால் நன்றாக பார்க்கணும். அதனால் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிச்சிங்கன்னா திமுக கூட்டணி இன்னும் கூடுதலாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பழையவர்களுக்கு வாய்ப்பு தந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தது ஓட்டு வைப்பு நிறுவனம் ஒரு வாரத்துக்கு முன்பாக. ஆனால் இன்னைக்கு அக்னி நியூஸ் சேனலானது கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்குது.
எப்படி அதிமுக கூட்டணி 42% பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று ஓட்டு வைப்பு நிறுவனம் தெரிவித்ததோ அதே மாதிரி இப்போ அக்னி நியூஸ் சேனலானது 21,150 பேர்கிட்ட தமிழகம் முழுவதும் நாங்கள் கருத்து கணிப்பை எடுத்தோம். அதில் மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 42% வாக்குகள் பெற்று மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். திமுக கூட்டணி 164 தொகுதியில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி 37% வாக்குகளை பெறும். அது 70 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெறும். சென்ற 2021 அதிமுக கூட்டணி 75 இடங்கள் கைப்பற்றியது. ஆனால் அதை விட 5 குறைவாகத்தான் கைப்பற்றும் அப்படின்னு அக்னி நியூஸ் சேனலானது கருத்தை தெரிவித்திருக்கிறது. சரி, அக்னி நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்குது, நம்பலாமா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் ஓட்டு வைப்பு நிறுவனமானது கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டது. அதில் அதிமுக கூட்டணி 42% பெற்று வெற்றி பெறும் என்று வந்தது. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளாக என்ன மக்களுடைய மனநிலை மாறி போயிருக்கும்? மக்களுடைய மனநிலையை வெல்வதற்கு திமுக இந்த ஒரு வாரத்தில் அப்படி என்ன பண்ணிடுச்சு? ஓட்டு வைப்பு நிறுவனம் கருத்து கணிப்பு எடுத்ததுக்கும் அக்னி நியூஸ் சேனல் கருத்து கணிப்பு எடுத்ததுக்கும் ஒரு வாரம் தான் வித்தியாசம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள திமுக ஆட்சி தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுகின்ற அளவுக்கு மக்களுக்கு வேண்டியவற்றை செய்து விட்டார்களா? உடனடியாக கருத்து கணிப்பை அப்படியே மக்கள் மாற்றி விட்டார்களா? 42% அதிமுக வந்தது, இப்போ திமுக வந்திருக்கிறது. அதனால் மக்கள் மனத்தை ஒரு வாரத்துக்குள்ளாக திமுக மாற்றுவதற்கு என்ன பண்ணாங்க? மக்களுடைய அதிருப்தியை எப்படி சரிச்சாங்க? எப்படி செல்வாக்க கூட்டினாங்க? அப்போது ஓட்டு வைப்பு நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு சரியா, இல்லை அக்னி நியூஸ் சேனல் எடுத்த கருத்து கணிப்பு சரியா? சந்தேகம் வரும் இல்லையா? இப்போது எந்த நிறுவனத்தை நம்புறது? ஏன்னா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு வார காலமாக எங்கே இருந்தார்னு தெரியும், மருத்துவமனையில் இருந்தார். அரசாங்க வேலைகள் சோர்வடையாமல் நடந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, முதலமைச்சர் இருந்து ஆட்சியை நிர்வாகம் பண்ணுகின்ற அளவுக்கு சிறப்பானவையாக இந்த ஒரு வார காலம் போல மேக்சிமம் அரசாங்கமே முடங்கி போன மாதிரி தான் இருந்தது. இப்படி ஒரு வார காலம் முடங்கி போயிருக்கின்ற இந்த தருணத்தில் ஓட்டு வைப்பு நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புக்கும் அக்னி நியூஸ் சேனல் எடுத்த கருத்து கணிப்புக்கும் பெரிய வித்தியாசம் வருது. ரிசல்ட்டே தலைகீழ மாறி போயிருக்குது. அப்போது அக்னி நியூஸ் சேனலை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அக்னி நியூஸ் சேனல் தந்திருக்கின்ற ரிப்போர்ட்டை நம்பலாம். திமுக 164 தொகுதியில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்களே, நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அக்னி நியூஸ் சேனலானது எனக்கு தெரிந்து 2 முறை கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்குது. அந்த 2 முறையும் சரியாக வந்திருக்குது. அதனால் இந்த ஓட்டு வைப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஒரு வாரத்துக்கு முன்பாக எடுத்து வெளியிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்கள இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஆனால் அக்னி நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் வாக்களித்து விட்டு மாலையில் எல்லா சேனலும் பாஜக கூட்டணி எவ்வளோதான் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிட காத்திருந்தார்கள். வாக்கு பதிவானது 6 மணிக்கு முடிஞ்சது. அதுக்கு பிறகு கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள். அப்படி கருத்து கணிப்பை வெளியிடுகின்ற தருணத்தில் எல்லா தொலைக்காட்சியும் மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியானது 347, 380, 400, 402, 412, குறைந்தபட்சமாக 320 இவளோடு நிறுத்திட்டாங்க எல்லா முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களும் மீடியாக்களும். ஆனால் இந்த அக்னி நியூஸ் சேனல் மட்டுமே மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியோ இல்லை அவரோ பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மையை பிடிப்பாங்க. ஆனால் பாஜக மட்டும் 242 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெறும். மீதியெல்லாம் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்றவங்கெல்லாம் வெற்றி பெறுவார்கள். அவங்க துணையுடன் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி தான் என்றாலும் இவங்க மேஜர் பார்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு அக்னி நியூஸ் சேனலானது எல்லாரும் 300க்கு மேலே தான் அப்படின்னு சொல்லுகின்ற போது அக்னி நியூஸ் சேனல் தான் 242 இந்த சுற்றளவிலே தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக பதிவிட்டு இருந்தார்கள் அக்னி நியூஸ் சேனல் கருத்து கணிப்பு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அக்னி நியூஸ் சேனல் பார்த்திங்கன்னா நம்பலாம். அதே நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற கருத்து கணிப்பு என்பது எல்லா தொலைக்காட்சிகளும் வெளியிட்டிருந்தாங்க. அதிமுகவுக்கு 5 சீட்டு கிடைக்கும்பா, அதோட பாமகவுக்கு பார்த்திங்கன்னா 1 சீட்டு கிடைக்கும்பா, பாஜகவுக்கு 1 சீட்டு கிடைக்கும்பா, அதோட திமுகவுக்கு இதில் 7 சீட்டு போக மீதி எல்லாம் கிடைக்கும்பா அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த அக்னி நியூஸ் சேனல்
2026 திமுக 164 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று இப்போ கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்குது இல்லையா? அந்த சேனலானது நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு என்கின்ற போது திமுக கூட்டணி 39 தொகுதிகளும் தமிழகத்தில் வெற்றி பெறும். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் திமுக தான் கைப்பற்றும். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியானது கைப்பற்றாது, என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அப்படின்னு தெளிவாகவே கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது இந்த அக்னி நியூஸ் சேனல். அதிமுகவுடைய வாக்கு வங்கி 21% குறைந்து போகும், திமுகவுடைய வாக்கு சதவீதமானது 27% இருக்கும் அப்படின்னு துல்லியமான கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அக்னி நியூஸ் சேனல். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நம்ம மோடி கவர்மெண்ட்டில் பாஜக மட்டும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி 247 249 நினைக்கிறேன், சரியா தெரியல, நீங்கள் செக் பண்ணிங்க. அப்போது அக்னி நியூஸ் சேனலானது 242 சொல்லிச்சு. அப்போது எதுக்கு நெருக்கமாக இருக்குது? அக்னி நியூஸ் சேனல் வெளியிட்ட கருத்து கணிப்புக்கு நெருக்கமாக தானே இருக்குது. மற்ற எல்லா ஊடகமும் 320க்கு மேலே தான் சொன்னாங்க, அதுக்கு கீழே குறையவே இல்லை. அது மட்டும் கிடையாது, தமிழகத்தில் எல்லாருமே அதிமுக கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 5ஆவது வெற்றி பெறுனாங்க. ஆனால் இவங்க 39 வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னாங்க. அதை விட அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய 20.5% வாக்கு வங்கிய இந்த அக்னி நியூஸ் சேனலானது 21% அதிமுக வாக்கு பெறும் என்று நெருக்கமாக சரியாக சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த அக்னி நியூஸ் சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பை நம்பலாம். சில நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒன் இந்தியாவில் வந்திருக்கின்ற செய்தியை படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்காத அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் வெளியிட்டிருக்கின்ற செய்தி என்பது கடந்த காலங்களில் வந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லிச்சு, இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது என்று எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து தான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இன்னும் இணக்கம் இல்லை, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் வரல, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா விஜய் கூட போகிறாங்க. இப்படி கலகம் மூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி கலகம் மூட்ட என்ன ஆகும் தெரியுமா? என்னதான் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வியூகம் வகுத்து இதை தான் எடப்பாடி நீ செய்யணும் அப்படின்னு ரூட்டு போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட ஊடகம் எதிர்மறையாகவும் சண்டை சச்சுடன் இருக்கிறது கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி, விருப்பம் இல்லை நெருக்கம் இல்லை என்று சொன்னாங்கன்னா மக்கள் வெறுப்படைஞ்சிடுவாங்க. அதிமுக கூட்டணியில் என்னதானா நடக்குது? கருமாந்தம் எடப்பாடி பழனிசாமி எதையும் விட்டு கொடுக்க மாட்டுறாருப்பா. பன்னீர்செல்வத்தை சேர்க்க மாட்டுறாரு. டிடிவி தினகரன் கூட்டணியில் இருக்காரா இல்லையான்னு கூட உறுதிப்படுத்த மாட்டுறாரு. அந்த ஆள் அதிமுக கட்சிக்காரன், டிடிவியோ வேற கட்சிக்காரன். அவனை பாஜக கூட்டணியில் வச்சுக்கிட்டு வெற்றி பெறுவதில் என்ன எடப்பாடி பழனிசாமி நோவுதுங்கிற அப்படின்னு மக்களே நினைப்பாங்க, வெறுப்படைவாங்க. அவ்வளோ பெரிய மகா புருஷனா எடப்பாடி பழனிசாமி, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அப்புறம் விஜய் வரணும், அப்புறம் சீமான் வரணும், திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு எதுக்காக கூவி கூப்பிடுற? தானா கூட்டணிக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. வெற்றி பெற வேண்டும் என்றால், அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றால் வெளிப்படையாக டிடிவி தினகரனை பாஜக கூட்டணியில் சேர்த்துக்கொள்வதில் என்ன ஓட்டம் வந்துடுச்சு. அதனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற வார்த்தையும் ரெண்டாவது ஊடகமானது எதிர்மறையான கருத்தை தெரிவிப்பதும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் இந்த ஒரு வார காலத்துக்குள்ளாக எதிர்மறை சிந்தனையை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு படி மேலே போய் சென்னையில் அதிமுகவுக்கு ஆப்பு காத்திருக்கிறது, அதிர்ச்சி அளிக்க போகிறாங்க சென்னையில் வாக்காளர் பெருமக்கள் அப்படின்னு இந்த அக்னி நியூஸ் சேனலானது கருத்து தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய அதன் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்ற கருத்து கணிப்பை அக்னி நியூஸ் சேனலானது வெளியிட்டிருக்குது. இது எங்களுக்கு தெரிஞ்சு தானப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா சென்ற முறையும் சென்னை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது, இல்லை என்று சொல்லலை. ஆனால் இந்த முறை அதிமுக வீழ்த்த போகிறது திமுக இல்லை. அக்னி நியூஸ் சேனலானது தெளிவாக சொல்லிடுச்சு, அதிமுக வீழ்த்த போகிறது நம்ம விஜய் அவர்கள் தானம். அதிமுகவினுடைய 6%இலிருந்து 12% வாக்குகளை பிரிக்க போறாராம். சராசரியாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 10% வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சீமானுடைய நிலைமை தான் பரிதாபம். 4%இலிருந்து 5% தான் சீமானுக்கான வாக்கு. இந்த அக்னி நியூஸ் சேனலானது கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்குது. இப்படி பார்க்கும்போது விஜய் தான் அதிமுக வேட்டு வைக்கிறார், சென்னையில் கடுமையாக வேட்டு வைப்பார் அப்படின்னு அக்னி நியூஸ் சேனலானது சொல்லுது. சென்ற முறை சென்னை சுற்றுவட்டாரத்தில் அதிமுக தோத்தாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோத்தது. ஆனால் இந்த முறை படுதோல்வி அடையும் அப்படின்னு அக்னி நியூஸ் சேனலானது சொல்லுது.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்குள்ளாக மக்களுடைய மனதை மாற்றத்துக்கு திமுக ஒன்றுமே சொல்லலை. அதனால் இந்த 2 கருத்து கணிப்பும் ஏதாவது தேர்தலில் இறங்கி வேலை செய்வதற்காக, தலைவர்களை உசுப்பேற்றுறதுக்காக இப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டுறாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டையாக இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் வன்னியர்களுக்கு எதிராக திமுக இருப்பதனால இந்த சென்னை சுற்றுவட்டார பகுதியில் 2 பெரும் சமூகம் இருக்கிறது. ஒரு சமூகம் யார் என்று கேட்டிங்கன்னா தெலுங்கு சமூகம், இன்னொரு சமூகம் யாருன்னு கேட்டிங்கன்னா வன்னியர் சமூகம். ஸோ இந்த 2 சமூகமும் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் சென்னை சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க நிற்கவே மாட்டாங்க. திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் மீனவர் சமூகம், பட்டியல் சமூகத்தை தான் பார்த்தீங்கன்னா இறுகி பற்றணும். சேகர்பாபு மற்றும் ஏவாவேலு, KN நேரு இது போன்ற தெலுங்கு தலைவர்களை வைத்து சென்னையில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கலாம். பார்க்கலாம். அதிமுகவுக்கு அதிர்ச்சியும் ஆப்பும் அளிக்கக்கூடியவர் சென்னை சுற்றுவட்டாரம் மற்றும் சென்னை பகுதியில் நம்ம விஜய் அவர்கள் தானாம். அதிமுக அதிர்ச்சி காத்திருக்க போதா இல்லை அதெல்லாம் சொம்மாடா என்று சொல்லிட்டு அடித்து நுறுக்கி ஆட்சியை பிடிக்க போதா? சென்னை திமுக கோட்டை என்கின்ற போது திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்க போதா அதிமுக? எல்லாவற்றையும் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.